இங்க ஸ்கூல் பொண்ணு ஒரு ஸ்கூல் பையனை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்ப அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து எல்லா இடத்துலயும் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா ஒரு நாள் கோயிலுக்குமே போறாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேத்தையுமே ஒரு பூசாரி பாத்துறான். இப்ப இந்த விஷயத்த அந்த பொண்ணோட அம்மா கிட்ட அந்த பூசாரி பத்தவமே வச்சாரான். கரெக்டா அன்னைக்கு பார்த்து லவ்வர்ஸ் டேவுமே வருது. அதனால அவங்க ரெண்டு பேருமே தோட்டத்துல பேசிட்டு இருக்கும் போது இப்ப அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கிறது அந்த பொண்ணோட அம்மா பாத்துட்டு வந்து அவங்க ஹஸ்பண்ட் டீமே சொல்லிடுறாங்க. அதனால அந்த பொண்ணை இப்ப ஊர்ல இருக்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு அனுப்பி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வராதனால அந்த பையன் அந்த பொண்ணை தேடி எல்லா பக்கமுமே சுத்திட்டே இருக்கான். இப்ப மார்னிங் டைம்லயுமே அந்த பொண்ணோட வீட்டுக்கு பால் ஊத்துறதுக்காக போறான். அந்த டைம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு வெளியில அந்த பொண்ணோட ஸ்கூட்டியுமே இருக்கு. அதனால அந்த பொண்ணு உள்ளதா இருப்பான்னு நினைச்சு அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளேயுமே போயிடுறான். ஆனா இப்ப அவன் உள்ள வந்தது அந்த பொண்ணோட அம்மா பாத்துறாங்க. அதனால அவன் அப்படியே உள்ள வச்சு இந்த பொண்ணோட அம்மா வெளியில வந்து கதவையுமே பூட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி அந்த ஊர்ல இருக்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து இந்த பையனை பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோ அந்த டைம்ல அந்த பையனோட அப்பா வந்து அந்த பையனையுமே காப்பாத்தி வெளியூருக்குமே கூட்டிட்டு போயிடுறாரு. இப்ப வெளியூருக்கு போன பையனுமே நல்லா படிச்சு பெரிய ஆளாகி மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேனுமே ஏறான். இப்ப அந்த பையன் இருக்க வசதியை பார்த்து அந்த பொண்ணோட அம்மா அந்த பையன் வீட்டுக்கு போய் அவனையே பொண்ணு கேட்கறாங்க. இதாண்டா ரிவெஞ்ச்.